MCR Pure Cotton Club, formals and casual shirts. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். This festive season, travel the world with Grand Royal Tours. 2026 மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? ஒன்லைன் ஆன்சர் அருமையாக இருக்குது. திருமணமாகாதவர்களுக்கு 100% திருமணம் நடக்கும். அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வர். அதிகமான மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மகிழ்ச்சி மூலமாக ஒரு குழந்தை ஏற்படும். கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா பிறர் மூலம் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். ஸ்கேம், இது வந்து பிட்காயின், இது வந்து பார்த்தீங்கன்னா MLM பிஸ்னஸ், திஸ் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வீட்டில் நினைத்தது நடக்கவில்லை என்கின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ராசியில தான் கடைசி ராசி. இந்த வருஷம் அது நல்ல ராசி தான். புதிய தொழில், புதிய கலைகளை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படும். எந்த பிரச்சனை என்றாலும் யாராவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. இது வரைக்கும் சரக்கடிக்காதவங்க கூட, இது வரைக்கும் போதை பழக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட இந்த டைம்ல மச்சான் மாமாப்பில் ஒரு இழுத்து பாரு அப்படின்பானுங்க. தயவு செஞ்சு அவனுக்கு உள்ள சேராதீங்க. அதில் பழக்கத்துக்கு அடிமையாயிட்டீங்கன்னா பல வருட உழைப்பு வீண் போகும். 2026 மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? அருமையாக இருக்குது. ஒன்லைன் ஆன்சர் அருமையாக இருக்குது. ஸோ எல்லா ராசிக்குமே நான் நெகட்டிவாக சொல்லுவேன். மகர ராசிக்கு இருக்குது. ஆனால் ஒரு தராசில் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு வைக்கும் பொழுது மகர ராசிக்கு பாசிட்டிவ் நிறையா இருக்குது, நெகட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நெகட்டிவே கிடையாது. நெகட்டிவ் இருக்குது, ஆனால் அது வந்து பெருசாக பாதிக்காது. மகர ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அது ஒன்று தான் ஒரு சின்ன சின்ன குறை. மற்றபடி ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 6ஆம் இடத்துல இருக்க குரு மேக்கு அப்புறம் உள்ளே வராரு 7ஆம் இடத்துக்கு. 8ஆம் இடத்தில் கேது இருக்குது. எல்லாமே பாசிட்டிவ் தாங்க. திருமணமாகாதவர்களுக்கு 100% திருமணம் நடக்கும். அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கும். ஏற்கனவே தான் கல்யாணம் ஆகிட்டு ஏதாவது டிவோர்ஸ் ஆகிருந்தால் கூட மறுமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் நல்ல வரனாக கிடைக்கும். இப்போ ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சவங்க வேறு ஃபீல்டு கோடிங் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் போய் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி எந்த துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் மகர ராசிக்காரங்க அந்த துறையிலேருந்து வேறு துறைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இது அருமையாக இருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு உண்டு. பெர்மனன்ட் ரெசிடென்ட், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட்டு சிட்டிசன்ஷிப் முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி அடையும். வேலை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டே தொழில் செய்யலாம் அப்படின்னு திட்டம் வச்சுருக்க மகர ராசிக்காரர்களுக்கு அந்த திட்டம் வெற்றி அடையும். பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வர். அதிகமான மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மகிழ்ச்சி மூலமாக ஒரு குழந்தை ஏற்படும். கொடுத்த பணம் திரும்ப வரும். இந்த தினக்கூலி இருக்காங்களா, லேபர்ஸ், இந்த டெய்லி லேபர்ஸ் இருக்காங்கள, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேவிங்ஸ் நிற்கும். டெஃபினெட்லி இது ஒரு நல்ல மாற்றம், ஏற்றமாக இருக்கக்கூடிய ஆண்டு. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா செலவு நிறையா நடக்கும். 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிங்கன்னா 80,000 ரூபாய்க்கு செலவு இருக்கும். சேவிங்ஸே பண்ண முடியாது. வீண் விரயம் ஏற்படும். வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற முடியாது. உங்களுடைய திட்டத்தை வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அது நடக்காது. கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் 4 பேருக்கு பண்ணியிருப்பீங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இங்கே ஒரு ஸ்லிப் ஆகிடுவீங்க. ஒருத்தன் வந்து அட்வைஸ் பண்ணுவோம், சொந்தக்காரன், தம்பி பார்த்தீங்கன்னா தம்பி நான்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தம்பின்னு ஆரம்பிப்பானுங்க. ஸோ இவன்லாம் என்னடே நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறியாடா அப்படின்ற மாதிரி ஆளுங்களாம் வந்து அட்வைஸ் பண்ணுவானுங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்லிப்ஸ்லாம் ஏற்படும், பார்த்துக்கோங்க. பெரிய அறிவாளி கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டுவாங்க. வளர்ப்பு பிராணி மூலமாக பிரச்சனை வரும். ஒன்று வளர்ப்பு பிராணி அக்கம் பக்கத்தில் யாரையா கடிச்சு வச்சிரும், உங்களுக்கு பஞ்சாயத்து வரும். இல்லையா உங்களே ஏதாவது சீண்டி போடும், அது உங்களுக்கு காயாகி போயிடும். முகத்தில் ஏதாவது காயம் பண்ணிச்சுன்னா அது ஒரு ஸ்கேர் ஆகி போயிடும், பார்த்துக்கோங்க. பொருள் திருட்டு போகும். நீங்கள் அப்படியே பேசிட்டு ஃபோனை வைப்பீங்க, டீ குடிச்சிட்டு இருப்பீங்க, வரட்டா மாமேன்னு எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அந்த பொருள் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. கடன் நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வம்பு வழக்கு தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. இந்த நெகட்டிவ்லாம் நீங்கள் திறமையாக இருந்தீங்கன்னா சமாளிச்சிடலாம். ஸோ பாசிட்டிவ் நிறையா இருக்குது. 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டான ஒரு பலன் இருக்குது. பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பட் நெகட்டிவில் கேர்ஃபுல்லாக இருங்க. ராசியில் ராகு பகவான், 2ல் சனி, 5ஆம் இடத்தில் குரு பகவான், மே மாதத்துக்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு வரார், 7ஆம் இடத்தில் கேது. ஸோ இதோடைய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற கம்பெனிலேருந்து குரு வந்து மே மாதத்தில் மாறுறாரு. அப்படியே குரு மாறினோடனே நீங்களும் அப்படியே மாறிட்டிங்கன்னா ஒரு 20% இன்க்ரிமெண்ட்டில் நல்ல வேலைக்கு போகலாம்.
கண்டிப்பாக நண்பர்கள் வேலை விஷயத்துலேயும் சரி மற்ற விஷயத்துலேயும் சரி இந்த ஆண்டு நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள்லாம் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். கோர்ட்டு வழக்குகள் இருந்தால் வெற்றி அடையும். ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால வேலையில் ஒரு ப்ரொமோஷன் ஏற்படும், ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு கிடைக்கும். 80,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னா இந்த ஒரு 2-3 மாதத்தில் 1 லட்சம் வாங்கி ஒரு அவார்டு வாங்கிடுவீங்க. 8 லட்சம் 7 லட்சம் இருந்துச்சிங்கன்னா இந்த வருஷம் 1 மில்லியன் போய் 10 லட்சம் அவார்டு வாங்கிடுவீங்க, யூடியூப் அவார்டு. வேலையில் ஒரு நிரந்தரத்தன்மை ஏற்படும், உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும், அடிஷனல் வருமானம் கிடைக்கும். பரிணாம வளர்ச்சி உங்களுக்கு இந்த காலத்தில் உண்டு. உங்களுக்கு பரிணாம வளர்ச்சி உண்டு. அதீத உடல் உழைப்பு, அதன் மூலமாக கொஞ்சம் வெயிட்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ கொஞ்சம் வெயிட் ஒரு 70 கிலோ இருந்தீங்கன்னா கூட இந்த வருஷம் முடியும் பொழுது கொஞ்சம் வெயிட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பிறர் மூலம் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். ஸ்கேம், இது வந்து பிட்காயின், இது வந்து பார்த்திங்கன்னா MLM பிஸ்னஸ், திஸ் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வீட்டில் உனக்கு கீழே 2 பேர், அவங்களுக்கு கீழே 2 பேர், அவங்களுக்கு கீழே 2 பேர், நீங்கள் என்ன மாடியில் போய் நிற்கணுமா? அந்த மாதிரி ஸ்கேம்லாம் பண்ணி ஏமாற்றணுங்க, உஷாராக இருங்க. பார்ட்னர் மூலம் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படும். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கீங்கன்னா பார்ட்னர் பண மோசடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உஷாராக இருங்க. நினைத்தது நடக்கவில்லை என்கின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். என்னையா நம்ம இந்த ஒரு 3 மாதத்தில் கடன் அடைச்சலான்னு பார்த்தா அடைக்க முடியலன்ற கோபம், டிஸப்பாயின்மெண்ட்டு, ஃப்ரஸ்ட்ரேஷனு எல்லாமே ஏற்படும். அதன் காரணமாக சுகம், நிம்மதி, தூக்கம் இது அனைத்தும் இருக்காது. ஒரு டிப்ரெஷன்லேயே இருப்பீங்க. எவனாவது கேட்டானா இருறா நான் அப்புறம் பேசுகிறேன், கடுப்பாக இருக்கேன், போடாடி அப்படி அதே மாதிரி சொல்லுவீங்க. அது மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் கலகலப்பு கம்மியாக தான் இருக்கும். மனதளவில் வீக் ஆவீங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டே குறைஞ்சி போயிடும். ஒரு வேகமாக போயிட்டு இருக்கவங்க கூட என்னங்க அப்படின்னு என்னங்க கஷ்டத்திலே இருக்கீங்கன்னு இவனுங்க பேசி பேசி இவனுங்க வந்து ஒரு டிப்ரெஷன் மோடு கொண்டு போயிடுவானுங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். அதனால் உங்களுடைய கான்ஃபிடென்ட்டு இந்த வருஷம் குறையும். கடன் வாங்கி எதுவும் செய்யாதீங்க. இல்லை நான் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறேன், கடன் வாங்கி வீடு கட்டுறேன், கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. ஒரு நல்ல நண்பர்களை நீங்கள் முகம் காமிச்சு நட்பை இழந்துருவீங்க. கடன் யாருக்கும் தரக்கூடாது, கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. வீட்டில் உறவுகளுடன் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும். யாருக்கும் வாக்கு தரக்கூடாது, நான் இதை பண்ணித்தரேன், நான் இதை முடிச்சு தரேன், நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. இறுதியாக மீனராசி, கடைசி ராசி. ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் தான் கடைசி ராசி. இந்த வருஷம் அது நல்ல ராசி தான். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவில் பாசிட்டிவ் ஒரு 60% இருக்குது, நெகட்டிவ் ஒரு 40% இருக்குது. பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு இருக்கார், ராசியிலே சந்திரன் இருக்குது. இது வந்து டெம்பரவரி புணர்ப்பு தோஷம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு போகிறார், 6ஆம் இடத்துக்கு கேது போகிறார். இதன் காரணமாக வெளிநாடு வேலையில் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கும், இடமாற்றம் ஏற்படும், புதிய தொழில் புதிய கலைகளை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படும், வழக்கு வெற்றி பெறும். எந்த பிரச்சனை என்றாலும் யாராவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வரார், குழந்தை பாக்கியம் உண்டு. செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். பார்ட்னர் வருமானம், அதாவது உங்களுடைய மனைவி, மீனராசி கணவராக இருந்தீங்கன்னா மனைவி மூலமாக வருமானம் வரும். மீனராசி மனைவியாக இருந்தீங்கன்னா கணவருக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். சோசியல் மீடியாவில் பிரபலமாவீங்க. ஏதாவது இன்ஸ்டாகிராமு, யூடியூப்லாம் நடத்துனீங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடக்குது. எல்லா முயற்சியுமே சரி ஒரு மாதம் கழித்து பார்த்துக்கலாம். இந்த மார்கழி மாதம் வேண்டாம், தை மாதம் பார்த்துக்கலாம். சரி தை மாதம் வந்துச்சு, இப்போ கொஞ்சம் எலெக்ஷன் நடக்குது, அப்படியே எலெக்ஷன் முடியட்டும் பார்த்துக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ஐயோ ஆடி வந்துருச்சு, சரி ஆடி முடியட்டும் பார்த்துக்கலாம், ஆவணியில் பார்த்துக்கலாம். சரி ரைட்டு, தீபாவளியெல்லாம் கொண்டாடிட்டு தீபாவளி முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஐயோ கார்த்திகை கூம்பு வச்சுட்டாங்க, அப்புறம் மார்கழி வந்துடும். அப்படியே அந்த வருஷம் பூரா ஏதாவது ஒன்று செய்யலான்ட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பணம் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்ககிட்ட எவனா உழைப்பு வாங்கிட்டு எப்பா உனக்கு நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன்ப்பா நீ பாப்பா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து அதை நம்பி நீங்கள் 2-3 வருஷம் வேலை செஞ்சு உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோன்லினஸ் வரும், ஒரு தனிமை வரும். யாருமே அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான், இல்லை அவன் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு போயிடுவான். ஒரு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இந்த டைமில் வரும். அம்மாவிற்கு இது ஆகாது. சந்திரன் மேலே சனி வரும்பொழுது அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். படிப்பு தடைப்படும், கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஒரு கவனமாக உட்காந்து படிக்கலானோம்னா 2 பாட்டு பார்க்கும்போது தான் ரீல்ஸ் பார்ப்பீங்க. சரி 2 ரீல்ஸ் பார்க்கலான்னா 20 ரீல்ஸ் பார்த்துருவீங்க. சரி ஒரு 2 பேஜ் பார்க்கலான்னு திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கவனம் சிதறல் வரும். ஸோ அதனால் உண்மையிலே இந்த காலத்து பசங்க படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாங்களாம் படிக்கும்போது இந்த ஃபோன்லாம் கிடையாது, இந்த பட்டன் ஃபோன் தான் இருக்கும். அதில் என்ன மீதி போனால் ஃபார்வர்டு மெசேஜ் தான் அனுப்பிடுவானுங்க.
ஸோ அந்த கவனம் சிதறாகிறதுக்கு இப்போ மாணவர்களுக்கெல்லாம் நிறையா வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்களாம் படிக்கிறதே பெரிய விஷயம். ஸோ நல்லா படிங்க. எப்பயுமே இந்த 7.5 சனி நடக்கும் பொழுது ஜென்ம சனியில் போதை பழக்கம் ஏற்படும். இது வரைக்கும் சரக்கடிக்காதவங்க கூட, இது வரைக்கும் தம் அடிக்காதவங்க கூட, இது வரைக்கும் நவீன வகை போதை பழக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட இந்த டைமில் மச்சான் மாமாப்பில் ஒரு இழுத்துப்பாரு அப்படிம்பானுங்க. தயவு செஞ்சு அவனுக்கு கூடலாம் சேராதீங்க. அதில் பழக்கத்துக்கு அடிமையாயிட்டீங்கன்னா அவன் கண்ட்ரோல்டாக இருப்பான். நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா உடம்பு வீணாக போயிடும். தயவு செஞ்சு இதில் மாட்டிக்காதீங்க. பல வருட உழைப்பு வீண் போகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 நீண்ட காலமாக 20 வருஷமாக ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் வேலை செய்வார். அவருக்கு விசுவாசமாக 1000 ரூபா சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்து இப்போ 20,000 ரூபா வாங்குவார். 25 வருஷம் வேலை செய்வார். அவங்க அப்பாவே கல்லாவை நம்பி இவர்கிட்ட விட்டுட்டு போவார். திடீர்னு அவங்க அப்பா உடம்பு முடியாமல் செத்து போயிடுவார். அவங்க பையன் முதலாளியாக ஆகிடுவான். நீ என்ன கிளம்பு, உனக்கு என்னத்துக்கு 25,000 சம்பளம், கிளம்பியாண்டுருவான். அப்போ என்னவோ அவரோட 25 வருஷம் உழைப்பு வீணாக போயிடும். இப்போ அவர் திரும்ப போய் இன்னொரு ஹோட்டலில் 25,000க்கு நல்ல சம்பளத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி உழைப்பு ஏமாற்றப்படும். பல வருஷம் உழைப்பு வீணாயிடும். ஸோ இந்த டைமில் யாருக்கும் வாக்குறுதி தராதிங்க. கொடுத்தீங்கன்னா அது நடக்காது. நிம்மதி இழந்துடுவீங்க. எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. மீனராசிக்காரர்கள் இந்த நான் சொன்ன நெகட்டிவ் பாயிண்டில் உஷாராக இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட் அதிகமாக நடக்கும். இந்த டைமில் நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. இன்றைக்கே பாருங்கள், முடிஞ்சால் இப்போவே பாருங்கள். நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். This festive season, travel the world with Grand Royal Tours.